ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவர்லாப் ஆட் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி அவுட்புட் சீக்வன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பர்ஃபார்ம் தி லீனியர் கன்வல்யூஷன் ஆஃப் தி ஃபாலோயிங் சீக்வன்சஸ் பை ஓவர்லாப் ஆட் மெத்தட். ஸோ எக்ஸ் ஆஃப் n is equal to 1 minus 1, 2 minus 2, 3 minus 3, 4 minus 4. h of n is equal to minus 1, 1. இப்போ இதுதான் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். ஸோ இப்போ இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓவர்லாப் ஆட் மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் என்னில் வந்து எத்தனை சாம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணிக்கிறேன். அது வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், எல்லுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எல்லுங்கிறது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் ப்ரெசன்ட் இன் எக்ஸ் ஆஃப் என். அப்போ எத்தனை சாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 8 சாம்பிள்ஸ் இருக்குது. அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு எழுதியாச்சு. அடுத்து ஹெச் ஆஃப் என். இந்த ஹெச் ஆஃப் என்னில் எத்தனை சாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதில் 2 சாம்பிள்ஸ் இருக்குது. அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம், எம்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். கரெக்டுங்களா? சரி, இப்போ எக்ஸ் ஆஃப் என்ல எத்தனை சாம்பிள்ஸ், ஹெச் ஆஃப் என்ல எத்தனை சாம்பிள்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது அவுட்புட், ஃபைனல் அவுட்புட்டில் எத்தனை சாம்பிள்ஸ் வரணும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா ஒய் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் எம் மைனஸ் 1. எல்லோட வேல்யூ 8, எம்மோட வேல்யூ 2, மைனஸ் 1 போட்டோம் அப்படின்னா ஸோ 9 சாம்பிள்ஸ். அப்போ அவுட்புட்டில் நமக்கு எத்தனை சாம்பிள்ஸ் வரணும் அப்படின்னா 9 சாம்பிள்ஸ் வரணும். ஓகே, சரி, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆஃப் என்னங்கிறது ஒரு லாங் சீக்வன்ஸ். இப்போ இந்த லாங் சீக்வன்ஸை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸாக டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு செஷன்ஸ்லையும் எத்தனை சாம்பிள்ஸ் வரணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஹெச் ஆஃப் என்னில் எத்தனை சாம்பிள்ஸ் இருக்குது, 2 சாம்பிள்ஸ் இருக்குது. ஓகே, அப்போது ஹெச் ஆஃப் என்னில் 2 இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆஃப் என்லையும் நான் என்ன பண்ணுறேன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒவ்வொரு செஷன்லையும் எத்தனை சாம்பிள்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எல் ப்ளஸ் எம் மைனஸ் 1. இப்போ எம்னா ஹெச் ஆஃப் என். ஹெச் ஆஃப் என்ல 2 இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம எக்ஸ் ஆஃப் என்லையும் 2 எடுத்துக்கிறோம். அப்போது 2 + 2 மைனஸ் 1 போட்டோம் அப்படின்னா எத்தனை இருக்குது, 3. அப்போது ஆல்ரெடி எனக்கு வந்து எக்ஸ் ஆஃப் என்னில் 2 தான் இருக்குது, ஆனால் இங்கே எத்தனை வருது, 3 வருது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 0வை நான் ஆட் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போது இந்த எக்ஸ் ஆஃப் என்னில் நான் 2 சாம்பிள் எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டாக வர சாம்பிளை நான் என்ன பண்ணணும், 0ன்னு ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது 2ம் 1. ஸோ இது 2, இது 2, இது 2. ஆனால் ஒவ்வொரு செக்ஷன்லையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 0வை ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், அதுதான் பண்ணியிருக்கேன். x1 ஆஃப் என்னில் 1 மைனஸ் 1 இன்னொரு சாம்பிள் 0வை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு 3 வேணும். ஒவ்வொரு செக்ஷன்ஸ்லையும் எத்தனை சாம்பிள்ஸ் இருக்கணும், 3 சாம்பிள்ஸ் இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆஃப் என்னில் 2 சாம்பிள் எடுத்துகிட்டு ஒரு 0வை ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி x2 ஆஃப் என் என்ன பண்ணுறேன் பாருங்கள், 2 மைனஸ் 2 0. x3 of n 3 minus 3 0. x4 of n 4 minus 4 0. எழுதியாச்சுங்களா? இப்போ h of n எனக்கு எத்தனை சாம்பிள்ஸ் தான் இருக்குது, 2 சாம்பிள்ஸ் தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு 0வை ஆட் பண்ணணும். அப்போ h of n is equal to minus 1 1 0. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பிளாக் தட் இஸ் எக்ஸ் ஆஃப் n வந்து லாங் சீக்வன்ஸாக இருக்கிறத ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணி ஒவ்வொரு செக்ஷனில் ஒவ்வொரு பிளாக்காக கொண்டு வந்துடணும். அப்போ அந்த ஒவ்வொரு பிளாக்லையும் எவ்வளோ இருக்கணுங்கிறது, சாம்பிள்ஸ் எவ்வளோ இருக்கணுங்கிறது நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணணும் அப்படின்னா ஹெச் ஆஃப் என்ல ஃபஸ்ட்டு எத்தனை சாம்பிள்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? இங்கே வந்து 2 சாம்பிள் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஆஃப் என்னும் 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 2 + 2 4, 4லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 3. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் என்னை எடுத்து ஒவ்வொரு பிளாக்காக நம்ம டிவைட் பண்ணுறோம்ல, அந்த ஒவ்வொரு பிளாக்லையும் எத்தனை சாம்பிள்ஸ் இருக்கணும்னா 3 சாம்பிள்ஸ் இருக்கணும். ஆல்ரெடி நம்ம 2ன்னு எடுத்து பண்ணியிருக்கோம். அப்போ 3ஆவதாக எதை எடுக்கணும் அப்படின்னா 0வை ஆட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த விஷயம் உங்களுக்கு இங்கே கிளியராக புரிஞ்சிருச்சு. அடுத்தது இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
y1 of n கண்டுபிடிக்க போறேன். y1 of n எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா x1 of n circular convolution of h of n. இப்ப பாருங்க x1 of n என்ன வேல்யூ இருக்கு 1 minus 1 0. இது என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் காலம்ல எழுதிக்கோங்க 1 minus 1 0. இப்ப பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இந்த லாஸ்ட் எலிமெண்ட் இருக்குல்ல அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கணும். இதை எடுத்துட்டு போயிட்டு இங்க எழுதிக்கணும். ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குல்ல அதை எடுத்துட்டு வந்து அடுத்து எழுதணும். அடுத்தது இப்படி எடுத்துக்கணும். ஓகே, அடுத்த காலம் நீங்க எப்படி எழுதணும்னா இந்த -1 ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்தது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் அப்படியே கீழே கீழே எழுதிட்டு வரணும். ஓகே, அடுத்து h of n ஓட வேல்யூ -1 1 0. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க, நார்மலா மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். 1 into -1 -1, 0 into 1 0, -1 into 0 0. அதே மாதிரி தான் இங்க -1 into -1 1. So 1 into 1 1, 0 into 0 0. எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். So 0 into -1 0, -1 into 1 -1, 1 into 0 0. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -1 இருக்கு, இங்கே 1 + 1 2 இருக்கு, இங்கே -1 இருக்கு. இது y1 of n ஓட வேல்யூ. இதே மாதிரி y2 of n கண்டுபிடிக்கணும். ஸோ y2 of nங்கிறது என்னது, x2 of n circular convolution of h of n. ஸோ இப்போ y2 of n ஓட வேல்யூ என்ன பாருங்க 2 -2 0. ஸோ இந்த வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் காலம்ல எழுதிக்கணும். எழுதி முடிச்சதும் இந்த லாஸ்ட் எலிமெண்ட்டை கொண்டு போய் ஃபர்ஸ்ட்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வேல்யூவை எடுத்து எழுதணும். அடுத்த வேல்யூ அப்படியே கீழே எழுதிட்டே வரணும். ஓகே, இப்போ இந்த செகண்ட் காலம்ல லாஸ்டா இருக்கிற எலிமெண்ட்டை தேர்ட் காலம்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற எலிமெண்ட்டை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இது h of n. ஓகே, ஸோ இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும், நார்மலாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்ன வருது பாருங்க -2 4 -2ன்னு வருது. இது y2 of n ஓட வேல்யூ. ஸோ இதே மாதிரி y3 of n கண்டுபிடிக்கணும். ஸோ y3 of n-ம் y4 of n-ம் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, y3 of n எப்படி கண்டுபிடிப்போம், x3 of n circular convolution of h of n. அதே மாதிரி y4 of n-ங்கிறது x4 of n circular convolution of h of n. ஸோ இதை போட்டுட்டு முன்னாடி ஆல்ரெடி பண்ண மாதிரி y1 y2 எப்படி கண்டுபிடிப்போம் அதே மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு y3 of n-ம் y4 of n-ம் கிடைச்சிரும். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபைனல் அவுட்புட்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பாருங்க y1 of n-ஓட வேல்யூ என்ன வந்தது, -1 2 -1ன்னு வந்தது. இங்கே இருக்கு பாருங்க -1 2 -1. இதை என்ன பண்ணுங்க, இப்படியே ரோல எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்தது இங்கே நம்ம எத்தனை 0 ஆட் பண்ணணும், ஒரே ஒரு 0வை ஆட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்க y2 of n வந்து -2 4 -2. அப்போ நம்ம ஒரு 0 தானே ஆட் பண்ணோம். அப்போது இந்த ரோல எழுதியிருக்கீங்களே அந்த லாஸ்ட் வேல்யூவில் இருந்து இந்த வேல்யூ எடுத்து எழுத ஆரம்பிக்கணும். -2 4 -2. அதே மாதிரி y3 of n-ஓட வேல்யூ இங்கே பாருங்க -2 லாஸ்ட் நம்பர். ஓகேவா, ஸோ இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த வேல்யூவை அப்படியே கீழே எழுதிட்டே வாங்க. அடுத்து இந்த நம்பர்ல இருந்து என்ன பண்றீங்க, y4 of வேல்யூவோட வேல்யூவை எடுத்து எழுத ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா, இதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஃபைனல் அவுட்புட்டை எழுதணும். இது எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா y of n is equal to -1 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, 2 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஓவர்லாப் ஆட் மெத்தடுங்கிறதுனால இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். -1 -2 -3 ஆயிரும். இங்க இருக்கிற 4 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. -2 -3 -5 ஆயிரும். இங்க 6 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இங்க -3 -4 அப்போ -7. இங்க இருக்கிற 8, இங்க இருக்கிற -4. ஓகேவா, ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வேல்யூஸ். இப்போ இதில் எத்தனை சாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் நமக்கு எத்தனை வந்துருச்சு, 9ன்னு வந்துருச்சு. இதுதான் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து எதில் எத்தனை வரும் அப்படின்னா அவுட்புட்டில் 9 வரும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கரெக்டாக, ஸோ அதே நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸாக நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்திருக்கு. அப்போ இந்த ஓவர்லாப் ஆட் மெத்தட் ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் 0 ஆட் பண்ணுறப்போ உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் ஆட் பண்ணணும். இதுவே சேவ் மெத்தடாக இருந்ததுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை 0s ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், h of n-ல எத்தனை சாம்பிள்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸை x of n-ல ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து ஒவ்வொரு செஷன்லையும் எவ்வளோ சாம்பிள்ஸ் வரணுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா எத்தனை 0s ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.